நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகளை இவங்க பாத்தீங்கன்னா ஒரு துச்சமா என்றாங்களோ, விவசாயிகளை மதிக்கிறது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஒன்றிய பாஜக அரசு விவசாய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. விவசாயிகள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. விவசாயிகள் போராட்டங்கள் பண்ணும்போது அந்த போராட்டங்களுக்கு எதிராக பாஜக என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்தோம். நாடு முழுக்க விவசாயிகள் எல்லாமே ஒன்று கூடி எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையான போராட்டங்களை ஈடுபடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல பல விவசாயிகள் உயிர் போனது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ந்து பாஜக ஒரு வஞ்சன போக்கோட என்ன பண்ணுது, கடைபிடிச்சிட்டு வருது அப்படின்னு இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அதுல விவசாயிகளுக்கு கொடுக்கிற ஊக்கத்தொகையை நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நீங்க பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்றத அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் உற்பத்தி அதிகமா இருக்கு, நெல் கொள்முதல் அதிகமா இருக்கு. இதை தவிர்த்துட்டு அவங்க எண்ணெய் வித்துக்கள், பருப்புகள் இதுல அவங்க கவனத்தை செலுத்தலாம். சோ அதனால விவசாயிகளுக்கு நீங்க ஊக்கத்தொகை கொடுக்கறதுனாலதான் விவசாயிகள் நெல்களை என்ன பண்றாங்க, அதிகப்படியா என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நெல்லுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, அதை நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இந்த விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா என்ன பண்றாரு, இதை போட்டு உடைக்கிறாரு. பாத்தீங்களா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலோடு இந்த காரியத்தை செயல்படுத்துறாங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு, விவசாயிகளை இந்த அளவுக்கு நீங்க கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு வெட்ட வெளிச்சமாக. ஆனா இந்த கடிதம் ஆரம்பத்துல வெளிவரவே இல்லை. இந்த விவகாரம் பூதாகரமா கிளம்ப ஆரம்பிக்குது. பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு எதிராக நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க விவசாயிகளை நாங்க உயர்த்தி நிக்கிறோம், டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகளுக்கு நாங்க ஏகப்பட்டதை செய்யறோம் இப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. ஆனா இப்படியெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு விவசாயிகளுக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். நெல் கொள்முதலுக்கு உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசு எந்த மாநிலத்தையும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்தந்த மாநிலத்துடைய கொள்கைகள், நீங்க குவிண்டாலுக்கு இவ்வளவு ருபீஸ் கொடுங்க, கொடுக்காம போங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கிட்ட இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கலாம், எங்களுக்கு குவிண்டாலுக்கு அதிகமா கொடுங்க அப்படின்னு. ஆனா ஊக்கத்தொகை அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு. அந்த முடிவுல ஒன்றிய பாஜக அரசு இங்க தலையிட முடியாது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டு விவசாயிகளை, தமிழ்நாட்டு விவசாயத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றணும், எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இங்க இருக்கிற திமுக அரசு விவசாயிகளை மதிக்குது, விவசாயிகளை உயர்த்துது. ஆனா இத கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாம எதுக்குங்க நீங்க விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க? நீங்க ஊக்கத்தொகை கொடுக்க போய் தான் இங்க இருக்கிற விவசாயிகள் நெல்களை என்ன பண்றாங்க, அதிகப்படியா உற்பத்தி பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பருப்பு, அதே போல எண்ணெய் வித்துகள் இது அதிகமா தேவைப்படுது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, நெல்லுகளுக்கு என்ன பண்ணுங்க, ஊக்கத்தொகை கட் பண்ணிட்டு இதுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இங்க இருக்கிற மாநில அரசுக்கு இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும், கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்றாரு. இத பொதுவெளியில வந்ததுனால உடனே என்ன பண்றாங்க, இந்த அர்த்தத்துல நான் கடிதம் எழுதல, நான் கடிதம் எழுதின அர்த்தமே வேற அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கடிதத்தை வெளியிடுறாங்க. சோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க குட்டு வெளியே வந்துருச்சு மேடம், ஒண்ணு நான் சொன்னது தப்பு அப்படின்னா நீங்க எங்களுக்கு கடிதம் எழுதினீங்களா, அந்த கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனா அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் கடிதமா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பொழிப்புரை என்ன பண்ணிருக்கீங்க, அதை எழுதி கொடுத்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளை ஒடுக்குறீங்க, தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க, நீங்க சொன்னது எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு உங்க வாயாலே நீங்களே என்ன பண்ணீங்க, ஒத்துக்கிறீங்க. உங்க குட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு மேல, நிர்மலா சீதாராமன் மேல விமர்சனங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்றிய பாஜக அரசு இங்க விவசாயிகளை ஒடுக்குறாங்க, ஒட்டுமொத்த விவசாயிகளையும் இவங்க ஒடுக்குறாங்க, அடக்குமுறையில கொண்டு வராங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது தனியார்த்துவமா மாத்தணும்,
ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு செயல்படுதோ அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வரும் போதே இது அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்பட்டது. அதனாலதான் இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் அளவுல ஒரு போராட்டத்தை பண்ணி நாடாளுமன்றத்தை முடக்குனாங்க. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த கடிதத்தை அப்படியே வெளியிட்டு இருந்தாலே போதுமே, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம், விளக்க கடிதம் தான் எழுதுறாங்களே கண்டி, அவங்க வெளியிட்ட கடிதத்தை அவங்க வெளியிடவே இல்லை. சோ இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது ஒன்றிய பாஜக அரசு பொய் சொல்லுது அப்படின்னு. அதே போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறதும் உண்மைதான்ப்பா, அவரு நியாயமா தான் கேட்கிறாரு. ஏன் அந்த கடிதத்தை இவங்க வெளியிட்டு இருந்தாலே அப்போ நான் முதல்வர் சொல்றது வந்து பொய்யா இருந்திருக்குமே, ஏன் கடிதத்தை வெளியிடல, அதுக்கு எதுக்கு இவங்க ஒரு விளக்க கடிதத்தை எழுதுறாங்க, அப்போ அந்த கடிதத்துல இவர் சொல்ற மாதிரி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது உண்மைதானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல கேரள அரசு கடந்த வருடமே இந்த விவசாயிகளுக்கு இது மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்திலும் பினராயி விஜயன் என்ன பண்ணிருக்காரு, கண்டிச்சு பதில் கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. சோ இது இன்னைக்கு நேத்திகள நடக்கல. இன்னும் சொல்ல போனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட மாநிலங்கள்ல இது போல விஷயங்களை ஒரு சில மாநிலங்கள் ஏத்துக்கொண்டிருக்கு, அதனால நீங்களும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை நிர்பந்திக்கிறாங்க, நெருக்கடியில கொண்டு வராங்க, அப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. மார்க்சிஸ்ட் தலைவர் பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அடக்குமுறையில வருது, இங்க தமிழ்நாட்டு விவசாயிகளை ஃப்ரீயா நீங்க என்ன பண்ணல, விவசாயம் பார்க்க விடல, அவங்க வேலையை அவங்க செய்ய விடல, உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நீங்க பாக்குறீங்க, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படுத்த கூடாது அப்படின்னு வன்மையான கண்டனங்களையும் அவர் முன்வைக்கிறார். சோ ஆக மொத்த பாஜக இங்க தேர்தல் நடக்கும் பொழுதே இப்படியான ஒரு அடக்குமுறையில விவசாயி மேல கொண்டு வந்தா, தேர்தலுக்கு பிறகு இவங்க ஜெயிச்சு முதல்வராயிட்டா, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயிகளுடைய நிலைமை என்ன, விவசாயத்தோட நிலைமை என்ன அப்படின்னு தான் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சோ அதனால ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றாம் தாய் போலதான் செயல்பட்டு இருக்கு. குறிப்பா விவசாயிகள் உற்பத்தியை இங்க தடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, என்ன வேணா ஆர்டர் போட்டுங்க, இங்க ஊக்கத்தொகை கொடுக்கிறது அப்படின்றது இங்க மாநிலத்தினுடைய முடிவு, அதனால நாங்க தொடர்ந்து செயல்படுவோம், இதை நாங்க இன்னமும் அதிகரிப்போம் அப்படின்னு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, இதை எதிர்க்கிற விதமா ஊக்கத்தொகையை அதிகப்படுத்துற விதமா அவர் என்ன பண்றாரு, குரல் கொடுத்திருக்காரு. என்னவா இருந்தாலும் இங்க ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளை கொஞ்சம் வேற்றாதான் பார்க்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். சோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊக்கத்தொகையை கொடுக்கறத கட் பண்ணுங்க, சோ அதனாலதான் நெல் கொள்முதல் அதிகமாகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இங்க முன் வச்சிருக்கிறாங்க. இதை தோலுரித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.